ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. தேவனுக்காய் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு ஓர் நற்செய்தி. நமது கெத்செமனே வளாகத்தில் ஊழியர் பயிற்சி முகாம் வருகிற மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணி முதல் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2 மணி வரை ஊழியர் பயிற்சி நடைபெற உள்ளது. இடம் கெத்செமனே வளாகம், விருதுநகர். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது ஊழியம் செய்யும் வாஞ்சியோடு இருக்கலாம். தேவனுக்காய் செயல்பட வாஞ்சியோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த ஊழியர் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய 9944802550 வாருங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்மால் இயன்றதை செய்வோம். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? உலக அதிசயங்கள்ல ஒண்ணுதான் நம்ம சீன பெருஞ்சுவர். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல. வாழ்க்கையில எப்படியாவது ஒரு முறையாவது அதை பார்த்தணுன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஆசையா இருக்கும், அப்படிதானே? அது 4500 மைல் நீளமோ, 35 அடி உயரமோ, 25 அடி அகலமுமா, செம பிரம்மாண்டமா, எதிரிகள் உள்ள நுழையாதபடிக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் கெட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் கடந்த 100 ஆண்டுகள்ல 3 முறை அங்க உள்ள காட்டு மிராண்டிகள் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. எப்படிதானே நினைக்கிறீங்க? அவங்க அந்த செவரை உடைச்சோ அப்படி இல்லாட்டி அந்த செவரை தாண்டியோ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அவங்க உள்ள போல. அங்க காவல் காக்கிற காவலாளி கிட்ட லஞ்சம் கொடுத்து ஈஸியா மெயின் கேட் வழியாவே உள்ள போயிட்டாங்க. அதுதான் அவங்க தோல்விக்கும் காரணமா இருந்துச்சு. இதை போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பாக்கு பிரியமில்லாத சின்ன சின்ன தவறுகளை செய்யும் போது ஏசப்பா கிட்ட இருந்து வர்ற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தடுக்குது. நாமளும் போதுன்ற மனசோட வாழ கத்துக்கிட்டோம்னா ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு அப்பா அவரோட சின்ன பிள்ளைய கூட்டிட்டு பார்க்குக்கு போனாரு. அங்க அவங்க விளையாண்டுட்டு இருக்கப்போ அந்த மகளை பிடிச்சு தூக்கி போட்டு பிடிச்சாரு. அது பிடிச்சது 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட கையை விட்டு வானத்துல எதுவுமே ஒரு துணை இல்லாம பறந்துகிட்டு இருக்கப்போ அவங்க அப்பாவை சிரிச்ச முகத்தோட பாத்துக்கிட்டே இருந்தா. ஏன் தெரியுமா? எப்படியும் என்னோட அப்பா என்னை பிடிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கை தான். அவங்க அப்பாவும் என் மக எங்கேயுமே பார்க்காம என் முகத்தையே பாக்குறாளே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதே போலதான் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நைட்டு நம்ம தூங்க போறப்போ நம்ம அலார்ம் செட் பண்ணிட்டு படுக்கிறோம்ல, எப்படி நம்ம நம்பிக்கையா இருக்கும்? கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு எரேமியா 17:7 வாசிக்கிறோம். இது போல கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை எப்பயுமே பாதுகாப்பா பார்த்துக்கொள்வார். நம்மளும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்போமா? என் பெயர் ஜெர்சியா, என் ஊர் நாகர்குளம். நான் இப்போ ஒரு ஆக்ஷன் சாங் பாட போறேன். எல்லாரும் பாருங்க. டிக் டிக் கடிகாரம் ஓடுவது போல, மட மட என மாதங்கள் ஓடு போல. வேஸ்ட் பண்ணாத டைமை, வேஸ்ட் பண்ணாத காலத்தை பயன்படுத்து. வேஸ்ட் பண்ணாத டைமை, வேஸ்ட் பண்ணாத காலத்தை பயன்படுத்து. கடந்திட்ட காலம் திரும்ப வருமா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. ஒரு நிமிடம் கூட நமக்காய் நிற்குமா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. கடந்திட்ட காலம் திரும்ப வருமா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. ஒரு நிமிடம் கூட நமக்காய் நிற்குமா? இல்லை இல்லை, இல்லை. இது ரட்சண்ய நாள், இது அனுக்கிரக காலம். இது ரட்சண்ய நாள், இது அனுக்கிரக காலம். டிக் டிக் கடிகாரம், டிக் 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 கடிகாரம். இயேசுவின் செல்லங்கள். Wow.
இயேசுவின் செல்லங்கள். என் பெயர் பிரதீப்குமார். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இப்பொழுது மனப்பாட வசனம் சொல்ல வந்துள்ளேன். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதா இரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசுவின் செல்லங்கள். சென்னையில் உள்ள உயாந்தோ நரசிம்ம நகரை 5ஆம் தெருவில் தெலுங்கு பாப்டிஸ்ட் சர்ச்சில் இருந்து பாட வந்துள்ளோம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவன் வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உனக்கு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உனக்கு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவன் வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம். நிழலில் தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலில் தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி வந்ததையா ஆர்மி. பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி வந்ததையா ஆர்மி. கூட வந்தாரையா தாவீது. கூட கல்லை விட்டு ஜெயிச்சாரு. கூட வந்தாரையா தாவீது. கூட கல்லை விட்டு ஜெயிச்சாரு. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவன் வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். யோசிச்சு பாருங்க, சில நேரத்துல நம்ம கரெக்டா இருப்போம், நம்மளை யாராவது தப்பு சொல்லிடுவாங்க, ரொம்ப வருத்தமாயிரும். இயற்கை தான் இல்ல, நம்ம கரெக்டா இருக்கோம், உண்மையா இருக்கோம், புரிஞ்சு கொள்ளாமல் நம்மளை தப்புன்னு சொல்லும் போது அதுல ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட வசனங்கள் வாசிக்கும் போது இந்த வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, ஆறுதல் என்ன? பரவாயில்ல, மரியாள் அவங்க நீதிமான உத்தமமா இருந்தாங்க, பரிசுத்தாவினாலதான் அவங்க கர்ப்பம் தரித்தாங்க, ஆனாலும் அவங்க தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டாங்க இல்ல. அப்ப நமக்கு அப்படி வரலாம். அதை வாசிக்கும் போது இப்படி ஒரு லெசன் அதுல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு உத்தமமா இருக்கிறாங்க, ஆண்டவர் பரலோகமே பாராட்டுது, தேவதூதன் வந்து பாராட்டுறார், மரியாளை வந்து பாராட்டி நீ வாக்கியவதி அப்படின்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு நபர், அவங்க பரிசுத்தவாட்டி. அவங்க என்ன செய்யப்படுறாங்க? she was misunderstood, தவறாய் புரிந்து கொள்ளப்படுறாங்க, ஏதோ தப்பு செய்த ஒரு நபர் போல் பார்க்கப்படக்கூடிய ஒரு காலம் வருகிறது. நமக்கும் வரலாம், ஒருவேளை வந்திருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிற ஆறுதல் என்ன? ஓகே, இதெல்லாம் உலகத்துல உள்ளதுதான், நமக்கு வந்திருக்கு, யாருக்கும் நடக்காது, எனக்கு நடந்துடல இல்ல. நான் ஒரு குட்டி பாட்டு சொல்லித்தரவா? பெரிய பாட்டு இல்லை, சின்ன பாட்டு இல்லை. என்ன பாட்டு? குட்டி பாட்டு. குட்டி பாட்டு. ஃபர்ஸ்ட் நான் பாடுறேன், எல்லாம் கவனிங்க. அதுக்கப்புறம் அக்காவோட ஆக்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், சரியா? டக் 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 சத்தம் கேக்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்குது. டக் 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 சத்தம் கேக்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்குது. இதய கதவை திறந்திடு,
இயேசுவுக்கு இடம் கொடு, உன் இதய கதவை திறந்திடு. இயேசுவுக்கு இடம் கொடு, உன்னில் வாழ்ந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். உன்னில் வாழ்ந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். ஹோலி ஹோலி ஹோலி, ஓ லைஃப் எல்லாமே ஜாலி. ஹோலி ஹோலி ஹோலி, ஓ லைஃப் எல்லாமே ஜாலி. டக் 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 சத்தம் கேக்குது, லப்டப் லப்டப் ஹார்ட் பீட் துடிக்குது. டக் 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 சத்தம் கேக்குது, லப்டப் லப்டப் ஹார்ட் பீட் துடிக்குது. ஈஸியா இருந்துச்சா? இப்போ பாட்டில் வரிகளை நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் டக் 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 சத்தம் கேக்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்குது. உன் இதய கதவை திறந்திடு, இயேசுவுக்கு இடம் கொடு, உன் வாழ்வை மாற்றிடுவார். உன்னில் வந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். உன்னில் வந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். ஹோலி ஹோலி ஹோலி, உன் லைஃப் எல்லாமே ஜாலி. திரும்ப டக் 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 சத்தம் கேட்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்குது. சரியா? இப்போ ஆக்ஷன் பார்ப்போமா? டக் 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 சத்தம் கேக்குது, லட்டப் லட்டம் ஹார்ட் பீட் துடிக்குது. டக் 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 சத்தம் கேக்குது, லட்டப் லட்டம் ஹார்ட் பீட் துடிக்குது. இதய கதவை திறந்திடு, இயேசுவுக்கு இடம் கொடு, உன் இதய கதவை திறந்திடு. இயேசுவுக்கு இடம் கொடு, உன்னில் வாழ்ந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். உன்னில் வாழ்ந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். ஹோலி ஹோலி ஹோலி, ஓ லைஃப் எல்லாமே ஜாலி. ஹோலி ஹோலி ஹோலி, ஓ லைஃப் எல்லாமே ஜாலி. டக் 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 சத்தம் கேட்குது, லப்டப் லப்டப் ஹார்ட் பீட் துடிக்குது. டக் 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 சத்தம் கேட்குது, லப்டப் லப்டப் ஹார்ட் பீட் துடிக்குது. ஈஸியாக இருந்துச்சா ஸ்டெப் எல்லாமே? இல்லை எந்திரிச்சு பண்ணுவோமா? டக் 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 சத்தம் கேக்குது, லப்டப் லப்டப் ஹார்ட் பீட் துடிக்குது. டக் 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 சத்தம் கேக்குது, லப்டப் லப்டப் ஹார்ட் பீட் துடிக்குது. இதய கதவை திறந்திடு, இயேசுவுக்கு இடம் கொடு, உன் இதய கதவை திறந்திடு. இயேசுவுக்கு இடம் கொடு, உன்னில் வாழ்ந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். உன்னில் வாழ்ந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். ஹோலி ஹோலி ஹோலி, ஓ லைஃப் எல்லாமே ஜாலி. ஹோலி ஹோலி ஹோலி, ஓ லைஃப் எல்லாமே ஜாலி. டக் 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 சத்தம் கேக்குது, லட்டப் லட்டம் ஹார்ட் பீட் துடிக்குது. டக் 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 சத்தம் கேக்குது, லட்டப் லட்டம் ஹார்ட் பீட் துடிக்குது. அப்பயும் ஆத்தா சொன்னால் எதுவுமே கேட்குறது கிடையாது. அண்ணன் தம்பி கொஞ்சம் உறவினர்கள் நல்ல காரியம் சொல்லணும்னா கேட்குறதே கிடையாது. அவன் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் அது சரின்மா. வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமாம் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்மா. அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டால அது ரைட்டாக தான் இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்கிறாள்னு சொல்லி நானும் சட்டை போய் டவுசர் போய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமியம் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது மார்க்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படி சொன்னார். பாருங்களேன், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்கனை சுமந்து கொண்டு அவரிடத்திலே வந்தார்கள். இந்த பகுதி என்பது மிகவும் அற்புதமான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு வருகிறார். இந்த வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அநேக திரளான ஜனங்கள் அந்த இடத்திலே கூடி வந்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் சரி, அங்கு அநேக ஜனங்கள் அவரை பார்க்கும்படி வருகிறார்கள். எதற்காக? அவர்கள் சொந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு தேவையான அற்புதங்களை பெறுவதற்காக. அவரை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உடனே ஆண்டவர்கிட்ட உங்களுடைய தேவைகளை சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை, உங்கள் தேவையான அற்புதங்களை கட்டாயமாக செய்வார். பாருங்கள், பெரிய ஒரு கூட்டம் வீட்டில் இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய சொந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் முறையிட்ட அற்புதத்தை பெறுவதற்காக வீட்டிலே கூடி வருகிறார்கள். ஆனால் இந்த 4 பேர் ஆச்சரியம், பெரிய ஒரு ஆச்சரியம். அவர்களுக்காக அவர்கள் இயேசுவை பார்க்க வரவில்லை. திரளான ஜனங்கள் அவங்கவுங்களுக்காக தான் வந்திருக்கிறாங்க.
இந்த 4 பேர் வித்தியாசமாக யோசிக்கிறார்கள். அந்த 4 பேர் ரொம்ப ஒரு முக்கியமானவர்கள்ங்க. இந்த 4 பேர் ஒருமனப்பட்டு இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவிடத்தில் செல்லுகிறார்கள். போனால் அங்கே வாசலில் நுழையவே முடியல, பெரிய கூட்டமாக இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே மேற்கூரையை பிரித்து கட்டிலோடு கூட இயேசுவுக்கு முன்னாடி சேர்த்துடுறாங்க. அங்கே பைபிள் வார்த்தையை 5ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, எவர்கள் அந்த 4 பேர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை பார்த்து அவனுக்கு ஆண்டவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அவனை எழும்பி நடக்க செய்கிறார். எல்லாரும் கண்களும் ஆச்சரியப்படும்படி அவன் எழும்பி நடந்து செல்கிறான். நடக்க முடியாத அவனை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடக்க செய்கிறார். அல்லேலூயா! எத்தனை ஒரு அற்புதங்கள் பாருங்கள். இந்த அற்புதத்தை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த அற்புதம் அந்த திமிர்வாதர்களுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த 4 பேர்கள் தான். நான் இந்த 4 பேர்களை யோசித்து பார்த்தேன். இந்த திமிர்வாதக்காரனை கொஞ்சம் பாராட்டணுங்க. இந்த 4 பேர்கள் அவனுக்கு ஒரு நண்பர்களாக கிடைச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கிறாங்க? இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் தவறுவதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அவங்க நண்பர்கள் தான். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, உன் நண்பர்களை யாருன்னு காட்டு, நீ நல்லவனா கெட்டவனுங்கிறத அதன் மூலியமா நான் அறிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சு நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்களா இல்லை கெட்டவங்களா இருக்கீங்களான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இந்த திமிர்வாதக்காரன் 4 நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை அவன் சம்பாதிச்சிருக்கிறான். ஆனால் இவன் திமிர்வாதம் வியாதி வருவதற்கு முன்னாடி அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க பூரா விளங்காதவங்க. இவனுடைய வாழ்க்கையில் எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க. என் வாலிப பருவத்தில் நான் யோசித்து பார்க்குறேன், எனக்கு கெட்ட பழக்கத்தை சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான், அவன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வந்தான். கணேச வாடான்னு சொல்லி கூப்பிட்டான். என்னடா அப்படின்னு சொல்லி போனால், வீட்டுக்குள்ளே எவனாவது இருப்பானா பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது பிடிக்காது. வான்னு சொல்லி செல்ஃபோனில் கூப்பிட்ருவாங்க, ஏதாவது வெளியே கூப்பிட்டு போயிடுவாங்க. நல்ல காரியத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டுடைய வார்த்தைகள் கேட்குறோம், ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு ஜெபக்கூட்டத்தில் அட்டன் பண்ணுறோம், இது நல்ல காரியத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போனாங்களா ஓகேங்களாம். பாருங்கள், என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டு போய் தெருவில் கிடக்கிற அந்த கட்டைப்பீடின்னு சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு? பீடி குடிச்சிட்டு கீழே கொஞ்சோன்னு போட்டிருப்பாங்களா, அதுக்கு பேர் தான் கட்டைப்பீடி. அந்த பீடியை எடுத்து அவன் பிறக்கு பாக்கெட்டுக்குள்ளே வச்சான். நான் சொன்னேன், டே எச்சியை போய் எடுக்கிறியாடா, அதெல்லாம் காஞ்சிருக்குமாடா வாடான்னா. என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் கேட்கணும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் அப்பையும் ஆத்தா சொன்னால் எதுவுமே கேட்குறது கிடையாது. அண்ணன் தம்பி கொஞ்சம் உறவினர்கள் நல்ல காரியம் சொல்லணும்னா கேட்குறதே கிடையாது. அவன் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் அது சரின்மா. வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமாம் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்மா. அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டால அது ரைட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவான். என் ஃப்ரெண்டு சொல்கிறாள்ன்னு சொல்லி நானும் சட்டை போய் டவுசர் போயெல்லாம் கட்டைப்பிடியாக அள்ளி போட்டு போனேன். அவன் ஒரு முள்ளு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டான். பயமாக இருந்துச்சு. கணேசா ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேங்கிறான். எவ்வளோ ஆறுதல் பாருங்கள். அவன் பாருங்கள், ஒரு தீப்பெட்டி ஆயத்தமாக வச்சுருந்தான். அவன் வாயில் பீடியை வச்சு அவன் பாட்டுக்கு பொறுத்துறான். டே என்னடா போடா கணேசா, உனக்கு ஒன்றுமே தெரிலடான்னு சொல்லி பீடி குடிச்சான் பாருங்க. வாய் வலி குடிச்சு மூக்கு வலி விடுறாங்க. வட்டமாக விடுறான் பாருங்க. என்னடா அப்படி? அதுக்கடுத்து அவன் சொல்லிட்டு என் கையில் பீடியை கொடுத்து வாயில் வச்சு அவனே பற்ற வைக்கிறான். எல்லா ஐட்டமும் வச்சிருக்கிறான். இழுறானா, இழுத்தா பயங்கரமா எனக்கு தும்மல் வந்து வாமிட்டு வர்றாப்புலாயி அவன் விட்டாங்கிறீங்களா, முதல்ல அப்படி தாண்டா இருக்கணும் குடுறான்ட்டான். பாருங்க, என்ன ட்ரைனிங் கொடுத்து முடிச்சிட்டானுங்க. ஃபீஸே வாங்கலை. இவ்வளோ கெட்ட பழக்கம் சொல்லி கொடுத்துருக்குறேன், ஃபீஸ் வாங்கலை பாருங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், கெட்ட பழக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஃபீஸே கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர் படிக்கணும்னா இவ்வளோ ரூபா கட்டணுங்கிறான். நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்கணும்னா இவ்வளோ பையன். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் இப்போ யூகேஜி போனோம்னா அவனுக்கு ஒரு 30,000 ரூபா ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க. ஏபிசிடி சொல்லி கொடுக்குறான். ஆனால் அவனா நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஃபீஸ் கட்டணும். ஆனால் கெட்ட பழக்கம் எல்லாம் ஃபுல் ஃப்ரீ தான், இலவசம் தான். பாருங்கள், இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுகள் தான் எனக்கு பீடி குடிக்க சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள், இன்னும் பாருங்கள், சாராயம் குடிக்க சொல்லி கொடுத்தாங்க. பொய் சொல்கிறது எப்படி, ஸ்கூலை கட்டடிச்சு சினிமா தேட்டருக்கு போகிறது, இப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகள் எனக்கு இருந்தாங்க. அதுபோல தான் இந்த திமிர்வாதக்காரன் இவன் வியாதியாக படுக்கிறதுக்கு காரணமே தாங்க அவனுடைய பாவங்கள் தான்.
ஏன்னா ஆண்டவர் அவனை பார்த்த உடனே முதல்ல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கனால தான் இவனுடைய நிலைமைக்கு காரணம். இது அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சோரியே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இழப்புகளுக்கு என்ன காரணம், சமாதான குறைச்சல்களுக்கு என்ன காரணம், நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம்? நான் சொல்றேன், தவறான நண்பர்களாகத்தான் இருக்கும். பாருங்க, இவன் இப்போ விழுந்துட்டான், ஆனால் இவன் செஞ்ச நல்ல காரியம் அதற்கு அப்புறம் இவன் மனம் திரும்பி 4 நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை கண்டுபிடிக்கிறான். நீங்கள் கேட்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை எப்படிங்க அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ சும்மா ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பர்களை தாங்க ஜெபம் பண்ணணும். அவர் பார்த்து சொல்கிறேன்னா யோவான் 15:15 சொல்கிறாரு, நான் உங்களை சிநேகிதர் என்றேங்கிறாரு. ஆண்டவரே உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாருங்க. நீங்கள் ஏசப்பா ஃப்ரெண்டாக மாறிட்டீங்க, அவரு இன்னும் நல்ல நண்பர்களை தந்துடும். அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு நல்ல நண்பர்களை தருவார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அநேக கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எனக்கு கெட்ட பழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அடுத்து கொஞ்சம் ஆண்டவருடைய கிருபையாக சில நல்ல ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுகள் நல்லா படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சமாவது நான் உருப்பிட்டேங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து என்னுடைய நண்பராக மாறிவிட்டார். அதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நண்பர்கள் ஆவிக்குரிய நண்பர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை தேடுவர்கள், வேதத்தின் மீது வாஞ்சியோடு கூட இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட நண்பர்களால் தான் இந்த டேவிட் கணேசனை ஒரு நல்ல ஒரு கூர்மையான ஒரு எந்திரமாக ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஐயா, அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை சகோதரியை, இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? நல்ல நண்பர்கள் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கணும். நான் சொல்கிறேன், நண்பர்கள் கிடைக்கணும்னு சொன்னால் முதல்ல நான் மாறணுங்க. எனக்கு எப்படி நண்பர்கள் கிடைப்பாங்க? நான் எப்படி இருக்கணும் அப்படி நண்பர்கள் தான் எனக்கு கிடைப்பாங்க. நான் எப்போ பார்த்தாலும் எதுனாலும் நான் ஜெபம் பண்ணுவேங்க. சின்ன விஷயத்தினாலும் சரி, பெரிய விஷயம் எதுனாலும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவேன். நான் மாறினாங்க, நான் எப்படி மாறியிருக்கோம் அதே போல் நண்பர்களும் கிடைப்பாங்க. இன்றைக்கு விஎம்எம் ஊழியம் இன்றைக்கு இவ்வளோ பெரிய எல்லைகள் விரிவாக்குவதற்கு காரணம், மிஸ்டரிகள் இதில் இருப்பதற்கு காரணம் என்ன? நல்ல ஆரம்ப காலங்களிலே நான் இயேசு கிறிஸ்துவனுடைய நண்பராக ஏற்றுக்கொண்டேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பினேன். நல்ல நண்பர்களை ஆண்டவரே எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வீங்களேங்க? சொத்து சேர்க்கறது பெருசு கிடையாதுங்க. 4 நண்பர்கள் வேணுங்க. பாருங்க, நம்ம செத்தோடனே தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் வேணும் இல்லைங்க. எங்கள் ஊரில் அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் நண்பர்கள் தேவை. இந்த திமிர்வாதக்காரனுக்கு பெரிய ஒரு சொத்தைங்க. இவனுடைய வாழ்க்கையில் முந்தின நண்பர்களால் எல்லா சமாதானத்தை இழந்துட்டான், ஆரோக்கியத்தை இழந்துட்டான். அவன் படுத்த படுக்க நடக்க முடியாதவனை கட்டில் படுக்கையாக கிடந்துட்டான். ஆனால் அவன் சம்பாதித்த பெரிய காரியம் 4 நண்பர்கள் தாங்க. அந்த 4 பேர்கள் இவனை சுமந்து செல்லுகிறார்கள். நான் நினைக்கிறேன், அந்த 4 பேர்களுக்கும் இயேசு பற்றி தெரியுதுங்க, அறிவு இருக்குதுங்க. அவர் எப்படிப்பட்டவர், யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் இந்த திமிர்வாதக்காரனாகி இவனை கொண்டு சென்றால் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை அந்த 4 பேர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஐயா, உணர்ந்துட்டு இயேசுடைய அவர் வல்லமை மிகுந்தவர், அற்புதம் செய்வர் உணர்ந்துட்டு அவங்க சும்மா இல்லை, செயல்படுறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்குங்க இயேசு கூடே இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் வசனம் காமிப்பாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, அந்நிய பாஷை கூட பேசுவாங்க, எல்லாம் இயேசுவை பற்றி அறிவு ரொம்ப இருக்கும். ஆனால் செயல்படணும்ல. இவரிடத்துல யாரை கொண்டு சென்றாலும், தேவையுள்ளவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு சென்றால் அவர் சுகமாக்குவார்னு தெரியும். ஆனால் கொண்டு போகணும் இல்லைங்க. இப்போ கிராமங்கள் பாழாய் போகிறது, கிராமங்களில் எழுப்புதல் இல்லை, குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், விபச்சார வேசித்தனத்திற்கு அநேக கிராமங்கள் அடிமையாகி விட்டார்கள். சிறுபிள்ளைகள் ஒருவேளை இன்றைக்கு சின்ன வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, படிக்கிறது குறித்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. எத்தனை கிராமங்களில் கட்டப்பட்டுள்ள கழுதைகளாக இருக்கிறார்கள். அவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு போகுவதற்கு, இயேசுவை சுமந்து அந்த கிராமத்திலே ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஐயா, இந்த 4 பேர்களுக்கு இயேசுடைய வல்லமை தெரிந்திருக்கிற, அவர் யார் என்று தெரிந்திருக்கிறது. அவரிடத்துல ஒரு குறை உள்ளவர்களை தேவையில்லை கொண்டு சொன்னால் அவர் அற்புதம் செய்வார் என்று தெரிந்திருக்கிறது. அவர்கள் செயல்படுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, புத்தி கிடையாதுங்க. நான் சொல்றது புரியுதாங்க? இப்போ டாக்டருக்கு 5 வருஷம் படிச்சிட்டிங்க, படித்து முடிச்சு உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டாங்க, MBBS
அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு 105 டிகிரி காய்ச்சி அடிக்குது, உங்கள்கிட்ட வர்றேன். நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் படித்த, நீங்கள் சொல்கிறீங்க ஐயோ கணேசன் நான் படித்ததெல்லாம் உண்மை, ஆனால் ஊசி மட்டும் உனக்கு குத்த தெரியாது, உனக்கு வலிக்கு இல்லை ரத்தம்லாம் வரலன்னு சொன்னால் நான் என்ன இப்போ இனத்தில் படித்து கிழிச்சிங்க? டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாத டாக்டராங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நாம் அப்படி தான் இருக்கிறோம். ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் செயல்பட தெரியாதுங்க. 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே தேவை இருக்கிறது, கோலியாத்து கூட யுத்தம் செய்கிற ஒரு தேவை இருக்கிறது, எல்லாம் யுத்த காலத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் செயல்படணும் இல்லை. ஆனால் அந்த 4 வாலிபர்கள் 4 பேர்கள் அவர்கள் செயல்படுகிறார்கள். நான் நினைக்கிறேன் இயேசு உயிர் உள்ள ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவரிடத்தில் நாம் விசுவாசத்தில் கொண்டு போனால் போதும், இவனை என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்படி ஒரு நம்பிக்கை அந்த 4 பேருக்கு இருந்துச்சுங்க. யுத்த களத்தில் ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள், சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்கள் அங்கே சும்மா நிற்கிறாங்க, அணிவகுத்து நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற. இன்னைக்கு எழுப்புதல் ஏன் தெரியுமா தாமதிக்கிறது? நான் 3 காரணம் சொல்லுவேங்க. 1, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்களாக அணிவகுத்து நிற்கிறோம். எல்லாருக்கும் பேர் கிறிஸ்தவங்க தான், ஆனால் ஏசுனார் கூட இருக்காரா? இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, உனக்கு பேர் கிறிஸ்தவன் பேர் இருக்குதா? ஆனால் ஏசுனார் உன் கூட இருக்கிறாரா? உன் கூட உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை பார்த்து இவன் நல்ல ஒரு கிறிஸ்தவன் என்று சாட்சி சொல்ல முடியுமா? கிறிஸ்தவர் தான், ஆனால் ஏசு கிறிஸ்து இல்லை, தலை இல்லாத சரீரம் போல தான் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னும் 2வது காரணம், விசுவாசம் இல்லாத விசுவாசிகள். ஐயா நமக்கு எல்லாம் விசுவாசிகள் பேர், ஆனால் விசுவாசம் மட்டும் கிடையாதுங்க. என்னத்தங்க பெரிய எழுப்புதல் வரும்? இன்றைக்கு செயல்படுகிற விசுவாசிகள். ஐயா என் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறதா? நான் ஒருவேளை வியாதிஸ்தர்கள் கைகளை வைத்தால் அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று என்னுடைய வேத புஸ்தகம் சொல்லுகிறது. நான் விசுவாசத்தோடு கை வைக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா? அவர்களுக்கு தான் விசுவாசிகள் என்று பேர். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. விசுவாசிகள் கூட்டம் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஆலயத்திற்கு சொல்லுகிறது, ஆனால் அவங்ககிட்ட விசுவாசம் இல்லை. அவங்க விசுவாசம் எல்லாம் அவங்க கூரைக்குள்ளதான் இருக்குது, அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்குது. அவங்க கணவருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சான்னு சாட்சி சொல்லுவாங்க. என் வீட்டுக்கு ஜெபம் பண்ண, என் வீட்டுக்கு அற்புதம் செய்ய, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண, என் பிள்ளைகளுக்கு அற்புதம். அவங்க வீட்டை தாண்டி விசுவாசம் வராது. அருமையான கிறிஸ்துவ நண்பனே, இன்றைக்கு உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் வீட்டில் உள்ளவர்களுக்காக விசுவாசம் வச்சு ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு கொள்ள. உன் விசுவாசத்தின் எல்லைகள் உன் வீட்டை சுற்றி போகணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போகணும், உன் கிராமத்துக்கு போகணும், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகணும். உன் விசுவாசத்தை கொண்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் அண்டையிலே வர வேண்டும். ஐயா விசுவாசம் இல்லாத விசுவாசிகளாக, முட்டாள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களோ? இன்னும் 3வது காரணம் நான் கண்டுபிடிச்சேன்னு தெரியுமாங்க, ஊழியம் செய்யாத ஊழியக்காரங்க. நான் இப்போ எனக்கு பேர் முழு நேர ஊழியர். நான் ரட்சிக்கப்படும் போது ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பேர் முழு நேர ஊழியர்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்தவங்க அப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு பின்னாடி தான் தெரிஞ்சுது. எனக்கு கொடுக்கப்பட்ட பைபிளில் முழு நேர ஊழியர், பகுதி நேர ஊழியர் 2 பிரிவே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து என்னைக்கு உன் உள்ளத்துக்குள்ளே வந்தாரோ அன்னையிலிருந்து நீ ஊழியக்காரர். நீங்கள் ஏசப்பாவுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும், செயல்பட்டு தான் ஆகணும். உனக்கு ஏசுனார் பற்றி தெரியுதா? இந்த இயேசு கிறிஸ்து யாருக்கு தேவைப்படுகிறாரோ அவர்களை என் ஆண்டவர் இடத்துல நீ சுமந்து செல்லணும். ஜெபம் பண்ணும்போது பாரத்தை சுமந்து ஜெபாரிக்கு போங்க. ஜெபிக்கு போகும்போதே உங்க பாரத்தை சுமந்து போகாதீங்க. உங்க பாரத்துக்கு தான் நீங்க எவ்வளவு வருஷம் தான் ஜெபம் பண்ணுவீங்க? நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சுக்கோங்க. மீதி 55 நிமிஷத்துல நீ தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஐயா உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களை பாரத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு போக வேண்டும். ஐயா கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட 4 பேர்கள் திமிர்வாதக்கனை சுமந்து இயேசுவிடத்தில் கொண்டு போகிறார்கள். என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஐயா இன்னும் பைபிளில் என்ன கவர்ந்தது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 4 குஷ்டரோகிகள். அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இழக்கிறதுக்கு இனி ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்க சரீரத்தில் குஷ்டம் வந்துருச்சு. அவங்களுக்கு இருக்கிற அறிவு இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களுக்கு இல்லையேங்க. சரீரம் எல்லாம் குஷ்டம் இருக்குது. அவங்க மனசுல ஒரு வெறி வருதுங்க, ஒரு தீர்மானம் பண்றாங்க. நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசி காமிக்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல
8-9 சேர்த்து வாசிக்கிறேன். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வரும்போது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்கு பிரவேசி அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து போகிறாங்க. எல்லாம் கிடைக்குது, இவங்க சாப்பிட்றாங்க, திருப்பி ஒளிச்சு வைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் இப்படி தாங்க இருக்கிறாங்க. நீ கேட்ட பிரசங்கத்தை ஒளிச்சு வைக்காத, இயேசு பற்றி கேட்ட அற்புதங்களை நீ ஒளிச்சு வைக்காத. நீங்க எப்படி கிறிஸ்தவனை மாறுனீங்க? இன்னைக்கு இயேசுனுடைய பிள்ளை எப்படி மாறுனீங்க? உங்கள்கிட்ட ஒரு சாட்சி இருக்கு இல்லைங்க, அந்த சாட்சியின் செய்தி எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் சாட்சி தெரியுமாங்க? உங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மையை நீ சாட்சியை அறிவிச்ச பல ஆயிரங்கள் ஆண்டவண்டிகள் வருவார்கள் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களே, உங்க சாட்சியின் செய்தியை ஒளிச்சு வச்சுட்டீங்களே. இயேசு நேசிக்கிறார் என்கிற செய்தியை ஒளித்து வைத்து விட்டோமோ, இயேசு சுகப்படுத்துகிறார் என்கிற செய்தி நீ அறிந்தும் அந்த செய்தியை நீ ஒளிச்சு வச்சுட்டியா? அவங்க மனசுல ஒரு குற்ற மனச்சாட்சி வருதுங்க. அவ்வளவுதான், ஒரு கூடாரம் 2 கூடாரம் எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க. அடுத்து 3வது அவங்க மனசுல குற்ற மனச்சாட்சி. அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் செய்கிறது நியாயம் அல்ல. நீங்கள் மாத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அற்புதத்தை பெறுகிறீர்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு திமிர்வாதமாக கிடக்கிறார்கள். கிராமங்கள் திமிர்வாதமாக கிடக்கிறது. நீங்கள் செய்கிறது நியாயமல்ல, நியாயமல்ல. அவர்கள் நியாயமல்ல என்று சொல்லி அவர்கள் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் என்று சொல்லி அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு மனமாறுங்கள் ஐயா. உங்களோடு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள் ஒரு 4 பேரை சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, எழுப்புதல் வந்துடுங்க, எழுப்புதல் வந்துடும். ஒருவேளை எனக்கு வெளியில் உள்ளவங்கெல்லாம் தேடி 4 ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளை கண்டுபிடிக்கிறது அரிதாக இருக்குதா? கட்டாயம் அரிதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யார் நல்ல ஆத்ம மாறமுள்ள ஜெபிக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது அரிதாக இருக்குது. நான் சொல்கிறேன், வெளியில் போய் தேடாதீங்க. முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் ஒய்ஃபை நல்ல விசுவாசியை மாற்றுங்க, உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு 4 பேரும் 4க்கு அதிகமானவர் இருக்கீங்களா, முதல்ல நீங்கள் ஒருமனப்பட்டால் போதுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. மத்தேயு 18:18 வாசிப்பார், 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டா போதும். இங்கே 4 பேர் ஒருமனப்படுறாங்க, சும்மா விடுவாராங்க. நான் ஒரு கிராமத்தில் ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி கொடுத்தேன். என் சாட்சி சொன்னாங்க. என் சாட்சி என்ன? எங்கள் ஊருக்கு வர்றவங்கள அருவாளத்துக்கு ஏசுனாரை பற்றி சொல்ல வரவங்கள வெட்ட போயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் என் ஹார்ட்டில் ஓட்ட வந்து டாக்டர் 6 மாதத்துல செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். நான் ஏறி இறங்காத இடமே இல்லை, 3 மாதம் அலையாத இடமே கிடையாது. கடைசியை சாகிற நிலைமையில், சாகிறது சாப்பிட்றோம், கிறிஸ்தவங்க கும்புற சாமியை கும்பிடுவோன்னு சொல்லி தாங்க சர்ச்சுக்கு வந்தேன். இயேசுவிடத்தில் முறையிட்டேன், பாரங்களை இயேசுவிடத்தில் கொண்டு போனேன். ஆண்டவனை சுகப்படுத்தினார் ஐயா. அல்லேலூயா. ஏசப்பா என்னை சுகப்படுத்தினாருங்கிற எனக்கு சாட்சி. இந்த சாட்சி தாங்க இன்னைக்கு 780 மிஸ்டரிகளை கொண்டு வந்திருக்குதுங்க. மாதம் 1,00,000 கிராமங்களில் சிறுபள்ளிகளை நான் சந்திக்கிறேங்க. எத்தனை நாங்கள் வச்ச வாலிபர் முகாமில் சுமார் 41,000 வாலிபர்கள் பங்கு பெற்றார்கள் ஐயா. எத்தனை அறுவடை ஐயா. ஒரே ஒரு சாட்சியின் செய்தி. இந்த கணேசனை என் ஆண்டவர் சுகப்படுத்தினார், என்னை சுகமாக்கின ஆண்டவர் உன்னையும் சுகப்படுத்துவார் என்று தைரியத்தோடு சொல்லுகிறேன், சவால் விட்டு சொல்லுகிறேன். இந்த ஒரே ஒரு சாட்சி சொல்லித்தானே என் ஊழியத்தை ஆரம்பித்தேன். என்கிட்ட இருக்கிற ஒரு செய்தி சொல்லிட்டேன். இன்னொரு செய்தி என்ன தெரியுமாங்க? நான் ஏசாமி கொஞ்ச நாளில் சந்தேகப்பட்டு மறுதளிச்சிட்டேங்க. மறுபடியும் சீரட் சாராயம் கொடைய வச்சு நன்றி இல்லாத கிறிஸ்தவன் ஆகிட்டேன். இந்த செய்தியை கேட்குற உங்களில் எத்தனை பேர் ஆண்டு எவ்வளவு அற்புதம் செஞ்ச நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா நீங்கள் இருக்கிறீங்க? ஆனால் பாருங்கள், பைபிளில் மார்க் 2 அதிகாரத்தில் அந்த 4 பேர் நன்றி உள்ளவங்க. ஏன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றிருப்பாங்க. அந்த நன்றியை உணர்வை அவங்க ஆண்டவருக்காக செயல்படுறாங்க. நான் அடிக்கடி யோசிச்சு பார்த்தேன், பைபிள்லங்க 22 செய்திகள் கம்யூனியன் கொடுக்கறது குறித்து புது ஏற்பாட்டில் இருக்குதுங்க. இன்னும் பாருங்க, ஞானசானம் குறித்து 60 முறை வந்திருக்கு. ஆனால் ஏசுனாரை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லணுங்கிற செய்தி புதிய ஏற்பாட்டில் 1000க்கு மேலே இருக்குதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, கணேசன் எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலாக பேசுறியாடா, எப்போ பார்த்தாலும் நீ ஊழியம் செய்ன்னு சொல்லிக்கிட்டு. ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாருங்க. அருமையான கிறிஸ்தவ நண்பர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும். என்கிட்ட இருக்கிற நன்றி இல்லாத கிறிஸ்தவனை மாறின பிறகு ஏசு என்னை கைவிடலைங்க.
நான் இருக்கிற கிராமத்தில் பாழடைந்த கட்டிடத்தில் நான் தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது பூட்டின அறைக்குள்ளாக அவர் தரிசனமானார். வெண்ணாடை அணிந்தவர் என் கண்கள் முன்பாக அவர் நின்று கொண்டிருந்தார். அவர் அழுது கொண்டே இருந்தார். அவருடைய அழுகிற குரலை என் காதுகள் கேட்டது. நான் அவரை முதலில் தரிசிக்கும் போது அவர் யாருன்னு தெரியாது, அவர் இயேசுதான் என்று எனக்கு தெரியாது. அவர் அழுதார். ஐயோ, நானே தேவனை என்னைத்தவர வேற தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்க என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்க விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே எல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே. அழுது கொண்டே இருந்தார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நான் ஊழியம் செய்வதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னை சுகப்படுத்தினான். முதல் காரணம், என் கண்ணீரை துடைத்தார். இரண்டாவது காரணம், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிறார். அவரால் அற்புதம் செய்ய முடியும். அவரிடத்துல போகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு நான் என்ன வேலை செய்கிறேன்? போஸ்ட்மேன் வேலை பார்க்குறேங்க. போஸ்ட்மேன் வேலை இயேசுவை சுமந்து செல்லுகிறேன். இயேசு எனக்கு கொடுத்த பாரத்தை நான் சுமக்கிறேன். அநேக கிராமங்களுக்காக அந்த பாரங்களை சுமந்து இயேசுவிடத்தில் கொண்டு போய் அவரிடத்தில் சமர்க்க இருக்கிறேன். ஐயோ, இந்த கிராமம் திமிர்வாதமாக இருக்கிறது. நான் போகிற திருச்சபைகள் திமிர்வாதமாக இருக்கிறது. நான் பார்க்கிற இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் செயல்பட முடியாத திமிர்வாதம் உள்ள ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஐயோ, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறை கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறேன். அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறார். ஐயா, இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ மாறு. உன்னை போல 4 நண்பர்களை சம்பாதி. அவ்வளவுதாங்க. எழுப்புதல் நீ இருக்கிற இடத்துல தொடங்க ஆரம்பிக்கும். ஐயா, இந்த 4 பேர்கள் செயல்பட்டார்கள். ஐயோ, ஒரு திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்தானே. இன்றைக்கு ஏனையா இப்படிப்பட்ட அற்புதங்களை நம் கண்கள் முன்பாக பார்க்க முடியவில்லை? அந்த 4 பேருக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பு இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கிட்ட நம்மிடத்தில் இல்லையோ? நம்ம சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நம்ம தூக்கிட்டு போகிறதே அரிது. ஒருவேளை நம்ம தூக்கிட்டு ஏசுனார் இருக்கிற அந்த சர்ச்சுக்கு ஒரு வீட்டுக்கு கொண்டு போயிட்டோன்னா அங்கே இடம் இல்லாட்டா திரும்பி போயிருப்போம். கடவுள் சித்தம் இல்லைன்னு. அவங்க பாருங்க, உடலை தன்னுடைய வச்சிருக்கிற கோல்ல அவங்க பின்மாற்றமாகலை, திரும்பி பார்க்கல. ஏதாயிரம் ஒரு வழி கிடைக்குமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கூரையை பிரிக்கிறாங்க. கூரையை பிரித்து இறக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? 4 பக்கம் 4 கயிறு வச்சு கட்டில் எடுத்திருந்தா ஒருத்தன் விட்டா கூட அவன் சரிஞ்சு கீழே விழுந்து செத்தே போயிருப்பான். அந்த திமிர்வாதக்காரனை. ஒரு மனதுங்க, தியாகங்க, அன்புங்க. ஐயோ, கடினமாக ஒரு உழைக்கிறார்கள். அவர்கள் அற்புதத்தை திமிர்வாதனுக்கு பெற்று தருகிறார்கள். என் ஆண்டவரை அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி, அற்புதம் செய்யும்படி, அற்புதம் செய்யறதுக்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். ஐயா, இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்களும் நானும் காரணமாக இருப்போமே. இன்று எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறு பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார்களே, தேவையோடு இருக்கிறார்கள். கிராமங்களில் போய் சிறுவர் ஊழியர் செஞ்சுட்டு சந்தோஷமா திரும்பி வரும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. கணேசண்ணே, அடுத்து நீங்கள் எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்க? நீங்கள் நல்ல பாட்டு சொல்லி கொடுக்குறீங்களே, வசனம் சொல்லி கொடுக்குறீங்களே, நல்ல பழக்கம் சொல்லி கொடுங்க, அடுத்து எப்போ வருவீங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாதுங்க. ஆனால் அடுத்து என்கிட்ட பாக்கெட்டில் பணம் இருக்கணும், எனக்கு நேரம் இருந்தால் தாங்க அங்கே போக முடியும். எத்தனை கிராமம் இருக்குது? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிராமம் இருக்கிறதே. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, தேவையோடு இருக்கிற அநேக கிராமங்கள் வசனங்களை கேட்க வாஞ்சியோடு இருக்கிறார்கள். திறந்த வாசல் அங்கே இருக்கிறது. ஐயா, பட்டணங்கள் இருக்கிற ஊழியக்காரர்களே, நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லலை, அங்கேயும் தங்கி இருங்க. ஆனால் கொஞ்சம் மாசத்துல ஒரு நாள், இல்லை வாரத்துல ஒரு நாள், 2 வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் குழுவாக கிராமங்களுக்கு வாங்கலை. அங்குதான் தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்களையா. இப்படிப்பட்ட தேவையுள்ள ஜனங்களை இயேசுவிடத்திலே கொண்டு போய் அவர்கள் அற்புதம் கண்டுகொள்வதற்கு, அற்புதத்தை ருசி பாருவதற்கு ஏதாயிலும் நீங்கள் உதவி செய்வீர்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். என் ஆண்டவர் கண்ணீரோடு கூட இருக்கிறார் ஐயா, அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. தேவையுள்ள ஜனங்களுக்கு நான் அற்புதம் செய்யட்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார் ஐயா. அவரிடத்திலே கொண்டு போனால் போதும், அவர் அற்புதங்களை செய்து விடுவார். இன்றைக்கு நாம் ஜெபித்து ஒரு பொருதனை செய்வீர்களா? ஆண்டவரே, தேவையுள்ள திமிர்வாதக்காரனை அந்த 4 பேர்கள் கொண்டு வந்தது போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில்
தேவையுள்ளவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணி இடத்திலே பாரங்களை கொண்டு வரப்போகிறேன். தேவையுள்ள ஆத்துமாக்களை ஆலயத்திற்கு கொண்டு வரப்போகிறேன். அந்த 4 பேர்களை போன்று என்னையும் மாற்றும். சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக அல்ல, எத்தனை தடை வந்தாலும் செயல்படுகிற அந்த 4 பேர்களாக என்னையும் மாற்றும் ஆண்டவரே. 4 நண்பர்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அந்த 4 நண்பர்களை போன்று இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை தருவீராக, செயல்படுகிற நண்பர்களை தருவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நான் தேவையுள்ளவர்களை சுமக்கட்டும், இயேசுவின் கண்ணீரை நான் துடைக்கட்டும். ஆண்டவரே, அநேகர் எழும்பட்டும் அப்பா, திருச்சபைகளாக எழும்பட்டும், 4 கிறிஸ்தவர்களாக எழும்பட்டும். நான் ஒரு ஜெபக்குழுக்களாக 4 பேர் சேர்ந்து பூமியில ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கட்டும். 4 பேராக சேர்ந்து எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்யட்டும் என்று சொல்லி எல்லோரும் எழும்பட்டும் அப்பா. ஒரு எழுப்புதை எங்கள் கண்கள் காண உதவி செய்வீரா. ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் சார்பான அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பெயர் அனீஸ் ராஜா. நான் இந்த ஊழியத்திலே மிஷனரியாக ஊழியம் செய்து வருகிறேன். ஆண்டவர் இந்த சாட்சி மூலமாய் உங்களை சந்திக்க வைத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேரளாவில் இருந்த மூணார் என்ற பகுதியிலே நான் பிறந்தேன். என்னுடைய சிறு வயதிலே எங்கள் அம்மா பேய் பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஆடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஆஸ்துமா வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். அப்பொழுது எங்களுடைய கிராமத்துக்கு ஒரு சில பேர் இயேசுவை பற்றி, நாங்கள் இருந்த இடத்துக்கு இயேசுவை பற்றி சொல்லதுக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவின் நாமத்தை சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த பேய் பிசாசெல்லாம் அவங்கள விட்டு விலகி இருந்தது. அவங்க சுகமாய் மாறிவிட்டார்கள். அவங்க தான் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவை அறிந்து கொண்டு அங்கே இருக்கிற சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க ரொம்ப வியாதியோடு கூட இருந்தாலும் அவங்களுக்கு வைராக்கியமாக அவங்க ஆண்டவரை பிடிக்கலை. இருந்தாலும் அவருடைய வியாதி அதிகமாக நீங்கள் வெயிலான ஒரு இடத்துக்கு போகணும், நீங்கள் இங்கே குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லி டாக்டர்கள் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததுனால நாங்கள் வெயிலாக இருக்கிற ஒரு ஏரியா அப்படி சொல்லி திருநெல்வேலி பகுதிக்கு குடிபெயர்ந்து வந்தோம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போனோம். ஆண்டவர் எங்களை குடும்பமாக ரட்சித்தார். படித்து முடித்து விட்டு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருந்தேன். எப்படின்னா ஒரு செல்ஃபோன் கடை, சில வண்டிகளை வைத்து ட்ராவல்ஸ் நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட வாலிப வயது வந்தவுடன் எல்லா தீய பழக்கங்களுக்கும் நான் அடிமையாகிவிட்டேன். எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போவாங்க, நான் ஒரு பக்கம் என்ன செய்வேன்னா பாவம் செய்கிறதுக்காக வேறு இடத்துக்கு போவேன். அப்போ சொல்லுவாங்க, உங்கள் அப்பா எப்படி உத்தமனாக இருக்கார், நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறாரு, அவருடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னே இந்த வந்திருக்கியடான்னு சொல்லி என்னை நிறைய பேர் திட்டுவாங்க. இருந்தாலும் எனக்கு அப்போல்லாம் உணர்வு இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய துரோகம் நடந்த பின்பு இந்த உலகத்தில் வாழ்கிறத காட்டிலும் நம்ம செத்து போகிறதா நல்லது. நான் ஒரு அன்லக்கின்னு சொல்லி நான் 3 முறை சூசைட் பண்ண போனேன். 3ஆம் முறை நான் சூசைட் பண்ண போகும்போது ஒரு அண்ணன் என்னை பார்த்து, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னாங்க. நான் போங்கய்யா, உங்கள் இயேசு எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். உங்கள் சாமி என்னை வாழவும் விட மாட்டேங்குது, சாகவும் விட மாட்டேங்குது, அதனால் நான் சாக போகிறேன், என் முடிவில் உறுதியாக இருக்கேன், நீங்கள் என்னை தடுத்தாலும் இன்றைக்கி வேணால் நீங்கள் தடுக்கலாம், ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இறந்து போயிடுவேன்னு சொல்லி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணேன். ஆனாலும் அவர் என்னை விடலை. அவர் 3 நாட்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்தும் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை குறித்தும் என்கிட்ட வந்து நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அவர் 3ஆம் நாள் முடிந்த உடனே என்னை அறியாது நான் அழுதுகிட்டே இருந்தேன். ரொம்ப அழுது கொண்டே இருந்தேன். அப்போது நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக ஒரு திரைப்படத்தை போல் ஓட ஆரம்பிச்சிது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுதேன். ஆண்டவரே, நான் பெரிய பாவி, இப்படியெல்லாம் நான் பாவம் செஞ்சுருக்கேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி பாவறிக்கை செய்து விட்டு என் மனசில் இருந்த பாரமெல்லாம் இறங்கி போன மாதிரி ஒரு ஃபீலிங். என் மேலே மாட்டியிருந்த ஒரு பெரிய பேக்கை யாரோ கலத்தி விட்டது போல் ஒரு லேசான ஒரு மனிதனாய் நான் என்னை உணர்ந்தேன். அப்போ அவர் சொன்னார்,
ஆண்டவர் உன்னை எதுக்காக இந்த உலகத்தில் படைச்சார் தெரியுமா? நீ ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் உன்னை படைச்சார்னு சொல்லி அவர் எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஊழியமா, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணேன். ஆனாலும் கர்த்தர் என்னை விடவில்லை. அன்னைக்கு என் உள்ளத்தில் ஒரு சின்ன ஆசை வந்துச்சு, எங்கேயாவது போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும். நம்ம மேலே இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கினது போல் இந்த உலகத்தில் என்னை போல் நிறைய வாலிபர்கள் இருக்காங்க, நிறைய சிறு பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்து ஊருக்கெல்லாம் சும்மா ஊழியத்துக்கு போனேன். எனக்கு ஒன்றும் தெரில. இயேசு உங்களை நேசிக்கிறார், ஆண்டவருக்கு நம்புங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் நான் சொல்லுவேன். நிறைய திருப்பு பைபிள் படிக்க ஆரம்பித்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு. அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த கிராம மிஷினரி இயக்க ஊழியத்தின் மூலமாக எங்கள் ஊர் பக்கத்தில் தேவர்குளம் என்ற ஏரியாவில் தலைமைத்துவ முகாம் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த தலைமைத்துவ முகாமுக்கு நானும் போயிருந்தேன். அங்கே நிறைய பேர் ஆண்டோடைய வார்த்தை கொடுத்தாங்க. ஆனால் கடைசி நாளில், கடைசி நேரத்தில் டேவிட் கணேசனை எங்கள் ஊரில் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, இயேசு அழுது கொண்டே இருக்கிறார்னு சொல்லி. இந்த வார்த்தையை கேட்டவுடன் அது வரைக்கும் நான் ஒரு விளையாட்டு பிள்ளை போல் அங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் நல்லா ஜாலியாக சிரித்து பேசி விளையாண்டுட்டு இருந்தேன். எல்லார்ட்டையும் கமெண்ட்ஸ் அடித்து காமெடி பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக 3 நாள் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்தேன். அந்த இயேசு அழுது கொண்டு இருக்கிறாங்கிற வார்த்தையை கேட்டவுடன் என்னால், நான் எப்படி அந்த முதல்ல இயேசு என்னை சந்திக்கும் போது நான் எப்படி அழுதனோ அதே போல் ஒரு கண்ணீர் எனக்குள்ளே வந்தது. நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன்னு சொல்லி என்னை அறியாமல் 2 கைகளை தூக்கி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்கு பின்பாக என்னென்னா, எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே ஒரே சந்தேகம், அது எப்படி ஆண்டவர் அழ முடியும்? அவர் ஆல்மைட்டி அல்லவா? அவர் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் எப்படி அழுவார்? நமக்கு ஏதாவது வேதனை வந்தால் தானே நம்ம ஆண்டவர்கிட்ட அழுவோன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே கேள்வி கேட்டேன். அப்போ கிராம மிஷினரி இயக்க ஊழியத்தின் சார்பாக ராமநாதபுரம் பகுதிக்கு நாங்கள் வாலிபர்களாக இணைஞ்சு ஆப்ரேஷன் ராம்நாடுங்கிற ஒரு ஊழியத்துக்கு போவோம். அங்கே போகிற நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, ஒரு தாத்தாவை சாக்கை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அப்போ அவர் அந்த சாக்கை திறந்த உடனே அவர் மேலே நிறைய ஈக்கள் ஒட்டியிருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவர்கிட்ட அந்த காயங்களெல்லாம் கழுவி அவருக்கு மருந்து கொடுத்து கையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு, தாத்தா அவங்களை இயேசு நேசிக்கிறான்னு சொன்ன உடனே அந்த தாத்தாவுடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. இதை கேட்டுட்டு அன்றைக்கி நைட்டு தனியாக அங்கே இருந்த ஒரு ரூமில் போய் நான் ஜெபம் பண்ணேன். ஒரு மொட்டை மாடியில், தனியாக ஒரு மொட்டை மாடியில் ஏறி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இன்னைக்கு இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ உதவி செஞ்ச பார்த்தியா, இன்றைக்கி நீ என் கண்ணீரை துடைச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இப்படி ஆண்டவர் என்னோட கூட பேசின பொழுது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, இன்னும் இருக்கிற நாளெல்லாம் உங்கள் கண்ணீரை நான் துடைக்க போகிறேன்னு சொல்லி குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பாக என்னுடைய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் அந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன். இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு திருமணமாச்சு. திருமணமாகி நானும் என் மனைவியும் நல்ல சந்தோஷமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் என் மனைவிக்கு நல்ல கற்பந்தரிக்க உதவி செய்தார். ஆனால் பார்த்திங்கன்னா, முதல் முறை கற்பந்தரிக்கும் போது அது கரெக்டாக ஒரு 3 மாதம் ஆனவுடனே அது கழிஞ்சிருச்சு. 2வது திருப்பவும் அவள் திரும்பவும் கற்பமானாள். அப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் வரைக்கும் இருந்து அந்த கற்பம் களைஞ்சு போச்சு. அடுத்து 3ஆம் முறையும் அவள் கற்பமானாள். அதுவும் சில நாட்களில் கழிந்து விட்டது. அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த உலகத்தில் நம்ம அன்லைக்கி அப்படின்னு அந்த டைமிங்கில் தோணுச்சு. ஆனாலும் ஆண்டவரை விடலை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்களுக்கு ஏன் இந்த வேதனைன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பார்த்திங்கன்னா திரும்பவும் எங்களை பிளஸ் பண்ணார். ஆண்டவர் சொன்னார், இதே போல் வேதனை உள்ள ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னா அதுக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாங்க. இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் பொறுப்பெடுக்காதபடி திரும்பவும் நாங்கள் ஆண்டவர் ஜெபம் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஒருவேளை இந்த சாட்சியை கேட்குற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகள் அடைஞ்சு இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் செத்து போகலான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார். சமுதாயத்திலே மதிக்கப்படாத ஒருவனாய் ஏதோ ஒரு குப்பையில் ஒரு ஓரத்தில், எங்கள் வீட்டில் உள்ளவங்க எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, 5 காசுக்கு உனக்கு வக்கில்லைன்னு சொல்லி என்னை திட்டின நாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட அனாதையாக இருந்த என்னை அவர் தெரிந்து கொண்டு அநேகரை ஜீவரட்சணம் பண்ணும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி என்னை அழைத்தார். அதே ஆண்டவர் இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? அநேகரை ஜீவரட்சணம் பண்ணும்படி கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டு இந்த தேசத்தை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். நிச்சயமாகவே என்னுடைய தலையெழுத்தை மாற்றினார் என்று தான் நான் சொல்லுவேன்.
இதே போல் ஒருவேளை உங்கள் தலையெழுத்து சரியில்லை, நான் அன்லக்கின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? யூ ஆர் ஸ்பெஷல், நீங்கள் ஒரு லக்கி. ஏன் தெரியுமா? இயேசுவை தொடருங்கள், இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை நீங்கள் விடாது இருந்தீங்கன்னா அது காரியம் தவறாய் போகிறது போல தான் தெரியும். ஆனாலும் முடிவிலே அது மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தரும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவீர்கள். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் உங்கள் தலையை உயர்த்தி புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பாராக. அதற்கு நானே சாட்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மந்தையில் சீராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சீராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும்
துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.